எதிர்வரும் 4/7/2026 வேல்ஸ் நகரில் தேர் திருவிழா மிக கோலாகலமாக நடைபெற உள்ளது. அனைவரும் வந்து ஆஞ்சநேயரின் அருளை பெற்று செல்லுங்கள். மத்திய கிழக்கில் போர் பதற்றம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஈரான் நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை மிகவும் ஆபத்தான பதற்ற அதிகரிப்பு என பஹ்ரைன் கடுமையாக கண்டித்துள்ளது. பஹ்ரைன் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பல பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் ஈரான் பஹ்ரைனை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் பஹ்ரைனின் இறையாண்மை, தேசிய பாதுகாப்பு மற்றும் அந்நாட்டில் வாழும் குடிமக்கள், வெளிநாட்டு குடியிருப்பாளர்களின் பாதுகாப்புக்கு எதிராக ஈரான் தொடர்ந்து கடைபிடித்து வரும் ஆக்கிரமிப்பு கொள்கையின் வெளிப்பாடாகும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமையன்று ஈரானின் இராணுவ தளங்கள் மீது அமெரிக்கா மேற்கொண்ட வான்வழி தாக்குதல்களுக்கு பதிலடியாக பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை ஏற்கனவே அறிவித்திருந்தது. இதையடுத்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பஹ்ரைன் முழுவதும் பலமுறை அவசர எச்சரிக்கை ஒலிகள் எழுப்பப்பட்டன. பொதுமக்கள் உடனடியாக பாதுகாப்பு முகாம்கள் மற்றும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அதிகாரிகள் அறிவுறுத்தியிருந்தனர். மேலும் குவைத், ஓமான், கத்தார், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளையும் உள்ளடக்கிய வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலின் அனைத்து உறுப்பினர் நாடுகளுக்கும் இந்த தாக்குதல்கள் நேரடி அச்சுறுத்தலாக இருப்பதாக பஹ்ரைன் தெரிவித்திருக்கிறது. அத்துடன் வளைகுடா நாடுகளுக்கிடையேயான கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தையும் சுட்டிக்காட்டிய பஹ்ரைன், பிராந்திய பாதுகாப்பை உறுதிப்படுத்த அனைத்து உறுப்பு நாடுகளும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. இதற்கிடையில் பஹ்ரைன் பாதுகாப்பு படையின் பொது தலைமையகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈரான் ஏவிய பல ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை அந்நாட்டின் வான் பாதுகாப்பு படைகள் வெற்றிகரமாக இடைமறித்து அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதலுக்கு பின்னர் தரையில் காணப்படும் ஏவுகணை சிதைவுகள் அல்லது சந்தேகத்திற்கிடமான பொருட்களை பொதுமக்கள் எக்காரணம் கொண்டு தொடவோ அணுகவோ கூடாது என்றும் பாதுகாப்பு படைகள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றன. மேலும் பஹ்ரைன் ஆயுத படைகளின் அனைத்து பிரிவுகளும் தற்போது மிக உயர்ந்த எச்சரிக்கை நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதேவேளை உலகின் மிக முக்கியமான எண்ணெய் கப்பல் போக்குவரத்து பாதைகளில் ஒன்றான ஹோர்முஸ் ஜலசந்தியின் கட்டுப்பாட்டை சுற்றியுள்ள மோதல் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகளை சீர்குலைக்கும் அபாயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த சில நாட்களாக ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக சென்ற 2 வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. இதைத் தொடர்ந்து இரு நாடுகளின் இராணுவங்களும் ஒருவரையொருவர் குறிவைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதால் பிராந்தியத்தில் போர் பதற்றம் மீண்டும் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் கப்பல்கள் குறிப்பிட்ட கடல் வழித்தடங்களை பயன்படுத்த வேண்டும் எனவும் அதற்கு ஈரானின் அனுமதி அவசியம் எனவும் தெஹ்ரான் வலியுறுத்தி வருகிறது. ஆனால் சமீப காலமாக ஓமான் கடற்கரையொட்டிய தெற்கு பாதையை பயன்படுத்தும் வர்த்தக கப்பல்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருகிறது. இதனால் ஹோர்முஸ் ஜலசந்தி மீதான ஈரானின் செல்வாக்கு குறையக்கூடும் என்ற மதிப்பீடுகளும் வெளியாகி இருக்கின்றன. கடல்சார் ஆய்வு நிறுவனம் ஒன்று வெளியிட்டுள்ள தகவலின்படி வியாழக்கிழமை மட்டும் ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக 18 கப்பல்கள் வளைகுடாவிற்குள் நுழைந்ததுடன் 45 கப்பல்கள் வெளியேறியுள்ளன. அவற்றில் பாதிக்கும் மேற்பட்ட கப்பல்கள் ஓமான் கடற்கரையொட்டிய தெற்கு வழித்தடத்தை பயன்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் பல பெரிய கச்சா எண்ணெய் கப்பல்கள் ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக பயணிக்க தயாராகி வரும் நிலையில் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரக துறைமுகங்களில் எண்ணெய் ஏற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக கடல்சார் ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் வியாழக்கிழமை ஓமான் வளைகுடாவில் சரக்கு கப்பல் ஒன்று தாக்கப்பட்ட சம்பவத்துக்கு பிறகு அந்த பாதுகாப்பு பாதையை பயன்படுத்துவதை சர்வதேச கடல்சார் அமைப்புகள் தற்காலிகமாக இடைநிறுத்தியிருக்கின்றன. ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் மற்றும் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு எதிராக செயற்படும் ஒரு இலாப நோக்கமற்ற அரசியல் சார்பற்ற அமெரிக்க கொள்கை அமைப்பின் கப்பல் போக்குவரத்து ஆய்வாளர்கள் தெரிவிக்கையில் தெற்கு பாதையில் கன்னிவெடிகளை அகற்றும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் அந்த வழித்தடம் படிப்படியாக விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது. இதனால் வர்த்தக கப்பல்கள் அந்த பாதையை அதிகம் பயன்படுத்த தொடங்கியுள்ளன என்று தெரிவித்துள்ளனர். இருப்பினும் சமீபத்தில் நடந்த கப்பல் தாக்குதல் மற்றும் தெற்கு பாதையில் பயணித்த சில எண்ணெய் கப்பல்களை திரும்பிச் செல்லுமாறு ஈரான் புரட்சிகர பாதுகாப்பு படை எச்சரித்ததாக வெளியான தகவல்களை தொடர்ந்து மீண்டும் கப்பல் போக்குவரத்து வேகம் குறைந்துள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதனிடையே ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் கப்பல்களின் கட்டுப்பாடு ஈரான் இஸ்லாமிய குடியரசிடமே உள்ளது என்று
ஈரான் புரட்சிகர பாதுகாப்பு படை வலியுறுத்தியிருக்கிறது. மேலும் இனி ஹோர்முஸ் ஜலசந்தியில் ஈரான் வகுத்துள்ள விதிமுறைகளை மீறி பயணிக்கும் கப்பல்கள் மீது முன்பை விட கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அந்த அமைப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஹோர்முஸ் ஜலசந்தியை மையமாக கொண்ட இந்த புதிய மோதல் உலக எண்ணெய் விநியோகம், கடல் வர்த்தகம் மற்றும் மத்திய கிழக்கின் பாதுகாப்பு நிலைமை மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என சர்வதேச அரசியல் மற்றும் பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்து வருகின்றனர். இது இப்படி இருக்கு, இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே புதிய பாதுகாப்பு மற்றும் கட்டமைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தான 2 நாட்களிலேயே தெற்கு லெபனானில் ஏற்பட்ட ஆயுத மோதலில் இஸ்ரேலிய ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் மீண்டும் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ள தகவலின்படி உயிரிழந்த வீரர் கேப்டன் டேவிட் ஹாசுட் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். தெற்கு லெபனானில் உள்ள டெய்ர் செரியான் பகுதிக்கு அருகே சந்தேகத்துக்கிடமான கட்டிடம் ஒன்றை சோதனையிடச் சென்றபோது அங்கு பதுங்கியிருந்த ஹிஸ்புல்லா ஆயுததாரியுடன் ஏற்பட்ட துப்பாக்கிச் சண்டையில் கேப்டன் ஹசுட் உயிரிழந்ததாக இஸ்ரேல் ராணுவ அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த மோதலில் மற்றொரு இஸ்ரேலிய வீரர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சம்பவத்தை தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படும் ஆயுததாரியை தேடும் நடவடிக்கையை இஸ்ரேல் ராணுவம் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படும் ஆயுததாரியை தேடும் நடவடிக்கையை இஸ்ரேல் ராணுவம் தீவிரப்படுத்தியுள்ளது. இதற்காக தெற்கு லெபனானின் பல பகுதிகளில் வான்வழி மற்றும் தரைவழி தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. லெபனானின் தேசிய செய்தி நிறுவனம் ஒன்று வெளியிட்டுள்ள தகவலின்படி டேர் செரியான், தாய்பே மற்றும் இஸ்ரேல் லெபனான் எல்லைக்கு அருகிலுள்ள சீபா பகுதிகளில் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. குறிப்பாக சீபா பகுதியில் கொத்து குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்த ஊடகம் தெரிவித்திருக்கிறது. இதற்கிடையில் இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவிக்குமாறு சர்வதேச ஊடகங்கள் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையிடம் விளக்கம் கோரியுள்ளன. கடந்த 4 மாதங்களாக நீடித்து வரும் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா மோதல்களில் இதுவரை தெற்கு லெபனான் மற்றும் வடக்கு இஸ்ரேல் பகுதிகளில் மொத்தம் 38 இஸ்ரேலிய வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த மோதல் 2 நாடுகளுக்கும் இடையே வெள்ளிக்கிழமை அமெரிக்காவின் வாஷிங்டனில் கையெழுத்திடப்பட்ட புதிய ஒப்பந்தத்திற்கு வரும் 2 நாட்களிலேயே ஏற்பட்டுள்ளது. அந்த ஒப்பந்தம் இஸ்ரேல் லெபனான் இடையே நீடித்து வரும் மோதலுக்கு நிரந்தர தீர்வு காணும் நோக்கில் எடுக்கப்பட்ட முதல் முக்கிய நடவடிக்கையாக கருதப்படுகிறது. மேலும் ஹிஸ்புல்லா ஆயுததாரிகள் செயற்பட்டு வரும் தெற்கு லெபனானின் சில பகுதிகளிலிருந்து தனது படைகளை படிப்படியாக வாபஸ் பெறவும் இஸ்ரேல் ஒப்புக்கொண்டிருந்தது. இந்நிலையில் புதிய ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்த சில நாட்களிலேயே மீண்டும் வன்முறை வெடித்திருப்பது அமைதி முயற்சிகளுக்கு புதிய சவாலாக உருவெடுத்துள்ளதாக சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். மொத்தத்தில் ஹோர்முஸ் ஜலசந்தியை மையமாக கொண்டு ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே உருவாகியுள்ள இந்த புதிய பதற்றம் மத்திய கிழக்கின் பாதுகாப்பு நிலைமையை மேலும் சிக்கலாக்கியுள்ளது. ஒருபுறம் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில், மறுபுறம் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா மோதலும் மீண்டும் வன்முறையை நோக்கி நகர்கிறது. இதனால் உலக எண்ணெய் விநியோகம், சர்வதேச கடல் வர்த்தகம் மற்றும் பிராந்திய அமைதிக்கு புதிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச நாடுகள் கவலை வெளியிட்டு வருகின்றன. இது இப்படி இருக்க மேலும் உலக தரத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றன என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம். எதிர்வரும் 4/7/2026 வேல்ஸ் நகரில் தேர் திருவிழா மிக கோலாகலமாக நடைபெற உள்ளது. அனைவரும் வந்து ஆஞ்சநேயரின் அருளை பெற்று செல்லுங்கள்.